ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால யுத்தத்தினுடைய சேனை என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் விசேஷமான காரியங்களை நாம் நம்முடைய தியானத்தின் வடிவாக பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்படக்கூடிய இந்த பரிசுத்தமுள்ள கடைசி கால சேனைகளுடைய ஆயத்த நிலை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையிலே சரியான ஆயத்த நிலையிலே கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த யுத்தத்திலே பூர்ணமான ஜெயத்தின் ஊடாக உங்களாலும் என்னாலும் கடந்து போக முடிகிறது. மற்றபடி ஆயத்தமற்ற யுத்தத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் நிச்சயமான மகிமையான காரியங்களை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவன் பல விதமான ஆயத்த நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே வாக்கு பண்ண துவங்க ஆரம்பிக்கின்றார். ஒரு மனிதன் இந்த யுத்தத்திற்கு என்கின்ற சரியான நிலைகளிலே ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போனால் இந்த கடைசி கால யுத்தத்திலே பரிபூர்ணமான வெற்றியின் நிலைகளை எட்ட அவனால் ஆகிறது. ஆகவேதான் இந்த சந்ததி முந்தைய காலத்திலே காணப்பட்ட சந்ததிகளைப் போல் அல்ல. இந்த காலத்திலே கர்த்தராகிய தேவனே அவனை பழக்கப்படுத்தி இந்த யுத்தத்திலே மகா பெரிய வெற்றியின் சேனையாக அவனை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். சங்கீதம் 18:34 வாசிக்க கேளுங்கள். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி, என்னுடைய புயங்களினால் வளையும்படி என்னுடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். யுத்தத்திற்கு அவரே பழக்குவிக்கின்றார். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நம்முடைய கைகளை கர்த்தராகிய தேவனுடைய கரங்களுக்குள் நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த கடைசி காலத்திற்கு என்கின்ற ஒரு பெரிய ஒரு ஆயத்த நிலையை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தருகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் வடிவிலே பேசுகின்றார். அவர் சொல்லுகின்றார், இந்த கடைசி கால யுத்தம் அது ஒரு பலவீனமான ஒரு யுத்தம் அல்ல, இது மகா பெரிய பலம் நிறைந்த யுத்தமாக இருக்கிறதுனாலே கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல வெண்கல வில்லும் நம்முடைய புயங்களினால் உடையும்படியாக வளையும்படியாக பெரிய வல்லமை நிறைந்த மக்களாக நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய விருப்பம். ஏனென்றால் சாத்தான் பல முனை தாக்குதல்களை உருவாக்கக்கூடியவனாக தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்தக்கூடியவனாக இந்த கடைசி நாட்களிலே மூர்க்கமாக மும்முரமாக எழும்பி வரக்கூடிய இந்த காலத்தில் பலவீனமுள்ள ஒரு கிறிஸ்தவனாக நீங்களும் நானும் நிற்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த மகா பெரிய உக்கிரம் நிறைந்த சத்துவம் நிறைந்த பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்களை எதிர்க்கிறது எப்படி? ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த கைகளை நம்முடைய கைகளை கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக நாம் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது மகா பெரிய பலவானாய் தேவன் நம்மை உருவாக்கி பொல்லாத சத்துருவின் சேனைக்குரிய காரியங்களை அதப்படுத்தக்கூடிய அளவிற்காக நிர்மூலமாக்கக்கூடிய அளவிற்கான சத்துவங்களை பெருகக்கூடிய அளவிற்கான காரியங்களை நம் வாழ்க்கையிலே அவர் உருவாக்கி தருகிறேன் என்று சொல்லுகின்றார். தேவன் அநேகமான வழிமுறைகளிலே நம்முடைய கரங்களை பழக்குவிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். இன்றைக்கு நாம் எப்படி என்ன விதமான காரியங்களை ஆண்டவராகிய தேவன் தரப்போகிறார் என்கிறதை பற்றி வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை சற்று ஆழமாய் நாம் மெய்யாகவே அறிந்து உணரப் போகின்றோம். சற்று ஆழமாய் நான் பேசப் போகிறேன். ஜெபத்தோடு நீங்கள் கவனிக்கிறது உண்டானால் இந்த காரியங்களை தெளிவாக உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியும். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9 முதல் 14 வரை கொஞ்சம் நிதானமாக வாசிக்க கேளுங்கள். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 9 முதல் 14 வரை. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், அதை நான் உன்னுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதலில் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையினிடத்திற்கு போய் அங்கே போய் என்ன பேசுகிறார்கள் என்று கேள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையினிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். உன் கைகள் திடமடையும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். மீதியானியர்களும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை. கடற்கரை மணலத்தனையாய் திரளாய் இருந்தது. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் படியே இந்த சேனைகள் மகா பெரிய திரள் சேனைகள்.
கிழக்கத்திய புத்திரர்கள், அம்மோன் புத்திரர்கள், மட்டுமல்லாமல் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த மீதியானிய ஜனங்கள், இவர்கள் எல்லாரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் காணப்பட துவங்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் சொல்லுகின்றார், நீ போக பயமடைகிறது உண்டானால் உன்னோடு கூட பணியாற்றக்கூடிய அந்த பணியாளையும் அழைத்து கொண்டு நீ கடந்து போக வேண்டும். அங்கே போகக்கூடிய நேரத்தில் என்ன ஒரு காரியம் உருவாக்கப்படக்கூடியது, அந்த வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். 2 பேர் சொப்பனம் காணக்கூடிய 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் சொப்பனம் கண்டு அப்பதான் அவன் விழித்து எழுந்து தன்னுடைய நண்பனோடு கூட வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த ஒரு காரியம். அவன் சொல்றான், எதிரி படை என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்ரவேலுடைய தானியத்திலே இருந்து மகா பெரிய வார்கோதுமை அப்பம் ஒன்று உருண்டு வருகிறதை நான் என்னுடைய கண்களினால் கண்டேன். உடனே விளக்கம் சொல்லக்கூடிய இந்த மனிதன் சொல்லுகின்றார், அது கர்த்தராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிதியோனின் பட்டயமே அன்றி வேறு ஒன்றுமில்லை என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்தார். இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் பயமுள்ளவனாய் காணப்பட்ட கிதியோனுடைய மனம் பலமடைய துவங்க ஆரம்பித்தது. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அடிப்படையிலே அவர் சொல்லுகின்றார், முதலாவது காரியம், தேவனாகிய கர்த்தரை நீ விசுவாசிக்கும்படியாய் அவர் உன்னை பழக்குவிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். தேவனுடைய கரங்களிலே நாம் நம்மை அர்ப்பணம் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் சகல விதமான விசுவாசத்தின் தன்மைகளை நம் வாழ்க்கையிலே உருவாக்கும்படிக்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தராகிய தேவனை விசுவாசிக்க நம்மால் பல நேரங்களிலே முடிகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனோடு கூட பயணம் செய்து அவருடைய சீஷர்களோடு கூட இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இணைந்து ஒரு முறை படவிலே பயணப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்திலே மகாபெரிய கொந்தளிப்பும் அலைகளும் மூள துவங்கக்கூடிய ஒரு நேரம். இயேசுவோ அமைதியாய் பின்னணியத்திலே போய் படுத்து தூங்குகின்றார். அப்பொழுது அந்த சீஷர்கள் அத்தனை பேரும் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து மீன்பிடிக்கக்கூடிய அந்த சகலவிதமான பணிகளையும் செய்யக்கூடிய ஜனங்களும் கூட அவர்கள் தங்களால் ஆன மட்டும் கரை செய்யும்படி அந்த படகை மெய்யாகவே ஓட்டும்படியாக மகா பெரிய பிரயத்தனத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி அவங்களால முடியல. உடனே நேர ஆண்டவராகிய தேவனை அவர்கள் தட்டி எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறதை பற்றி உமக்கு கவையில்லையான்னு கேட்குறாங்க. இயேசு எழுந்தார், அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் பயப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி இறையாதே அமைதலாய் இரு என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தார். கர்த்தராகிய தேவனை விசுவாசிக்கக்கூடிய நேரத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சாதிக்க உங்களாலும் என்னாலும் ஆகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நினைக்கிறோம், ஆண்டவராகிய தேவனால் இன்னென்ன காரியங்களைத்தான் செயல்படுத்த முடியும், இந்தந்த விஷயத்தை தாண்டி அவரால் என்ன காரியத்தையும் செய்கிறது என்பது முடியாத ஒரு காரியம். இப்படித்தான் ஆண்டவராகிய இயேசுனுடைய கரங்களை நாம் கட்டி போட துவங்க ஆரம்பிக்கிறோம். ஒருவன் விசுவாசிக்க கூடுமானால் சகலத்தையும் சாதிக்க அவனால் முடியும். எல்லா விதமான காரியங்களையும் இந்த உலகத்திலே நிரூபித்து காண்பிக்க அவனால் முடியும். எல்லா விதமான பணிகளை நிறைவாக்கி முடிக்க அவனால் முடியும். வேதம் அதைத்தான் நமக்கு வலியுறுத்தி பேச துவங்க ஆரம்பிக்கிறது. விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றார். அப்போ வேதத்தில் என்ன காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பழக்குவிக்க துவங்க ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். விசுவாசத்திலே வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கை நீயும் நானும் வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலே வந்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்முடைய விசுவாசத்தின் வல்லமையினாலே கர்த்தரின் நாமத்தினால் மேற்கொள்ள நம்மால் ஆகும். ஒரு படை வீரனை நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுங்க, அல்லது ஒரு எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஒரு பிள்ளையை நீங்கள் போய் கேட்குறீங்கன்னு வச்சுங்க. இன்றைக்கி நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு போகிறாயே, வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் அந்த தேர்வினுடைய ரிசல்ட் என்னமா இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. நீ நல்ல முறையில் பரீட்சையில் அதை பாஸ் பண்ணக்கூடிய நிலைமையின் ஊடாக நீ கடந்து போக முடியுமா? நீங்கள் கேட்குறது உண்டானா, அவன் சரியாக படிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்க ஆரம்பித்தாலும் கூட அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, நல்ல முறையில் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், எனக்கு 100க்கு 80 அல்லது 90% மேலாக மதிப்பெண்ணை வாங்க என்னால் முடியும், அப்படி தான் பேசுவான். அவன் வாங்குறது என்னமோ 35 கீழே தான் வாங்குவான். என்றாலும் கூட அவன் பேசக்கூடிய வார்த்தை விசுவாசத்தினுடைய அடிப்படையில். அப்போ ஒரு போர் வீரனுடைய தன்மை எப்படியாக இருக்க முடியும் அப்படின்னா, விசுவாசத்தை சார்ந்து தான் அவன் யுத்தத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு வலிமை பெற்றவனாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறான். தன்னுடைய பலவீனமாக இருக்க ஆரம்பித்தா கூட அவன்கிட்ட போய் நீ கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்கின்றான், என்னுடைய படையை பயன்படுத்தி எல்லா எதிரினுடைய தானியங்களை நிர்மூலமாக்க என்னால் முடியும். அப்படி தான் பேசி கடந்து போகிறதை பார்க்க முடியும். யாரும் சொல்ல மாட்டாங்க, இல்லைங்க நாங்கள் போய் யுத்தத்துக்குள்ளாக போகின்றோம், நாங்கள் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் எங்களுடைய எல்லா விதமான படைகளை நாங்கள் இழந்து ஒன்றுமில்லாமல் நாங்கள் வருவோம் என்று சொல்லி யாருமே இந்த விதமான வார்த்தைகளை சொல்லி கடந்து போகிறது இல்லை. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் அத்தியாவசியமான தேவை என்ன அப்படின்னா, விசுவாசத்தினால் சகலத்தை
சகலவிதமான காரியங்களையும் சாதிக்க அவனால் முடியும் என்கிறதை முதல் விஷயமாய் அவன் தன் வாழ்க்கையிலே நம்ப வேண்டியது அவசியம். இந்த நம்பிக்கையைத்தான் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பழக்குவிக்கிறேன் என்கின்ற ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே பேசுகின்றார். கர்த்தருடைய வேதத்தில் நல்ல ஒரு வார்த்தை சொல்கிறது, அவரே விசுவாசத்தை துவக்கக்கூடியவரும் அவரே விசுவாசத்தை முடிக்கக்கூடியவரும். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவங்கி விசுவாசத்தினால் நீங்களும் நானும் சகல காரியத்தையும் சாதிக்க முடியும் என்கின்ற நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உருவாக்க ஆரம்பிக்கின்றார். ஆனால் இதுக்கு எதிரடையாக பொல்லாத பிசாசு நம்முடைய விசுவாசத்திற்கு எதிராக அநேகம் விதமான ஆயுதங்களை பயன்படுத்தி சாத்தானுக்கு முன்பதாக நிற்க முடியாத ஒரு பலவீனம் நிறைந்த ஒரு மனிதனாக இந்த பொல்லாத பிசாசு இந்த கடைசி நாட்டிலே உருவாக்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தர் சொல்லுகின்றார், உங்கள் கைகளை அவருடைய கரங்களுக்குள் நீங்கள் ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் விசுவாசத்தை அவரே உங்கள் வாழ்க்கையிலே வர்த்திக்கப்படக்கூடிய நிலைகளை உருவாக்கப் போகிறேன். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே அவர் பேசுகின்றார். என்னென்ன விதமான விசுவாசத்தின் அடிப்படையை ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி காலங்களில் நம் வாழ்க்கையிலே உருவாக்கப் போகிறார். கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்க போகின்றோம். ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டால் மட்டும்தான் இதனுடைய ஆழ்ந்த பரிமாணங்களை புரிந்து கொள்ள உங்களால் ஆகும். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கக்கூடியவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் நான் இருக்கிறேன். அவர் சொல்லுகின்றார், நான் விசுவாசித்திருக்கக்கூடிய தேவனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம் நம்பக்கூடிய கர்த்தரை பற்றி நமக்கு ஒண்ணுமே தெரியல. யாரோ சொல்லக்கூடிய கர்த்தரை பற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்கிறோமே தவிர நாமே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய நிலையின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த தன்மைகளை இழந்து போக ஆரம்பித்திருக்கிறோம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், நான் விசுவாசித்திருக்கக்கூடிய கர்த்தரை பற்றி எனக்கு தெரியும். நான் அவருடைய கைகளிலே ஒப்புக் கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் அந்நாள் வரைக்கும் காக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர் அவர். இந்த நம்பிக்கை, இந்த நிச்சயம் எனக்குள் இருக்கிறது. அவருடைய தன்மைகளை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய சுபாவங்களை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய வல்லமைகளை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய ஓட்டங்களை பற்றி எனக்கு தெரியும். இந்த மாதிரியான நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய அறிவினால் வரக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வருகிறது உண்டானால் இந்த பொல்லாத சாத்தானுடைய வல்லமையான காரியங்களை நீங்களும் நானும் எதிர்க்காதிருக்கிறது எப்படி? கர்த்தருடைய வேதம் அதைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த பொல்லாத சாத்தானை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீ விசுவாசித்திருக்கும் கர்த்தராகிய தேவனுடைய எல்லா தன்மையான காரியங்களை முழுக்க நீ உன்னுடைய வாழ்க்கையை அறிய வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனை அறிய 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 பொல்லாத சாத்தானுடைய பலவீனப்பட்டு போகிறதை பார்க்க முடியும். அவன் பலட்சியம் உள்ளவனாய் கடந்து போகிறதை பார்க்க முடியும். உன் தேவனாகிய கர்த்தரை அறியாதிருக்கக்கூடிய வரைக்கும் சாத்தான் பலம் புரிந்தவனாய் நிற்க ஆரம்பிப்பான். ஆனால் இந்த கர்த்தரை அறிய 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 அவனுடைய பலவீனத்தின் தன்மைகளை நீங்களும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுகின்றோம். இந்த கர்த்தராகிய தேவன் எந்த காரியத்திற்கும் ஒப்பானவர் அல்ல. அவருக்கு மிஞ்சின சத்துவம் இந்த உலக அரங்கிலே, இந்த உலகத்தை தாண்டின எந்த இடத்திலும் காணப்படுகிறது இல்லை. ஆண்டவரை அறிய 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 இந்த உலகத்திலே காணப்படும் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாத அளவிற்காக, கண்ணுக்கு தெரியாத அளவிற்காக கடந்து போகிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வேதம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறது? தேவனை அறிய ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, இந்த விசுவாசம் தான் இந்த ஒரு நிலைக்கு நேராக உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போக துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த நிலையை ஒரு மனிதன் எட்ட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எந்த சத்துவத்தையும் குறித்து அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவேனும் பயம் கொள்ளுகிறவன் அல்லவே அல்ல. அவன் எந்த காரியங்களையும் பற்றிதான அச்ச உணர்வோடு கூட காணப்படக்கூடியவன் அல்ல. இந்த உலகத்திலே வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயிக்க என்னால் ஆகும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன ஒரு வார்த்தையை சொல்கின்றார்? என்னை பலப்படுத்தக்கூடிய கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் எதையும் செய்ய என்னால் முடியும். அதுல எந்த விதமான தன்மைகளையும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி பவுல் பேசல. அவர் சொல்கின்றார், எதையும் சாதிக்க என்னால் முடியும். இந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னார், நீ விசுவாசித்திருக்கக்கூடிய கர்த்தரை அறியும் அறிவு உன்னுடைய வாழ்க்கையில வரணும்.
இந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் எதையும் சாதிக்கும் வல்லமை பெற்றவனாய் நீயும் நானும் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பித்து விடுகிறோம். இங்கே தான் பொல்லாத பிசாசு என்ன காரியத்தை உருவாக்குகிறான் என்று பாருங்கள். கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு நேராக உங்களையும் என்னையும் விடவே மாட்டான், அனுமதிக்கவே மாட்டான். இந்த ஒரு ஆண்டவராகிய தேவனை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய அந்த நிலைகளை தாண்டி கடந்து போய் எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. இதெல்லாம் விட்டுட்டு சும்மா போய் உட்கார்ந்து கர்த்தரை அறிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஜெபத்தின் ஊடாக கடந்து போகிறது. ஏன் இப்படிதான் பொல்லாத சாத்தான் இந்த கடைசி கால கிறிஸ்தவனை வஞ்சிக்க துவங்க ஆரம்பிக்கிறார். வஞ்சிக்கப்படாதீர்கள் கிறிஸ்தவர்களே, வஞ்சிக்கப்படாதீர்கள் கர்த்தருடைய பிள்ளையே. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கின்றார். உன் தேவனாகிய கர்த்தரை அறியக்கூடிய அறிவே உனக்கு நித்திய ஜீவன். உன் வாழ்க்கையிலே அதுதான் பெரிய மாற்றங்களை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. பொல்லாத பிசாசின் வல்லமையான காரியங்கள் இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பெரிதாய் காணப்படக்கூடிய காரியங்கள், இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் பெரிதாய் காணப்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் இயேசுவை அறிய அறிய அதனுடைய எல்லா விதமான தன்மைகளை இழந்து ஒன்றுமில்லாமல் தரை மட்டும் தாழ்த்தப்படுகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் கோலியாத்தை மகா பெரிய சத்துவம் நிறைந்த மனிதனாய் பார்க்க துவங்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜாவும் கூட இந்த கோலியாத்தை மகா பெரிய சத்துவம் நிறைந்த ஒரு மனிதனாகவே மதிக்க துவங்க ஆரம்பித்தார். ஆனால் கர்த்தரை அறியக்கூடிய அறிவு நிறைந்த தாவீது இந்த கோலியாத்தை எப்படி மதிக்க ஆரம்பித்தான் என்று பாருங்கள். அவன் சொன்னான், நீ வா, உன்னுடைய மாம்சத்தை பிடித்து கிழித்து எல்லா விதமான மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் நான் இரையாக தருகின்றேன். பேசக்கூடிய கோலியாத்து சின்ன பையன், ஆனால் எதிரியாக இருக்கக்கூடிய அந்த பேசக்கூடிய தாவீது சின்ன பையன், ஆனால் எதிரியாக இருக்கக்கூடிய கோலியாத்து மகா பெரிய மலையை போல காணப்படக்கூடியவன். இந்த மலையை போல காணப்படக்கூடிய இந்த மனிதனை பார்த்து தாவீது என்கின்ற சின்ன வாலிபன் பேசக்கூடிய இத்தனை வல்லமையான வார்த்தைகள் எங்கிருந்து வர துவங்க ஆரம்பித்தது? அவன் சரீர வளர்த்தியையும் சரீர பிரகாரமான எல்லா விதமான காரியத்தையும் பார்க்கல, தன்னோடு கூட இருக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பதாக இந்த கோலியாத்து எம்மாத்திரம். தன்னோடு கூட இருக்கக்கூடிய கர்த்தரை கொண்டு எதையும் சாதிக்க என்னால் ஆகும். என் கர்த்தராகிய தேவன், என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமைகளை நான் அறிந்திருக்கிறேன். அந்த சவுல் ராஜா அவனை பார்த்து நிறைய நேரத்தில் வந்து டிகிரேட் பண்ண ஆரம்பிக்கிறார். நிறைய நேரத்தில் வார்த்தைகளை சொல்லுகின்றார். உன்னாலெல்லாம் ஆகாதப்பா, நீ சின்ன ஒரு பையனாய் இருக்கின்றாய், இந்த மகா பெரிய யுத்த வீரனாய் காணப்படக்கூடிய கோலியாத்தை ஜெயிக்க முடியாது. உடனே தாவீது அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த சவுல் ராஜாவுடைய சமூகத்தை விட்டு அந்த மனுஷன் ரொம்ப துக்கமுகத்தோடு கூட வெளியே போகல. அவன் சொல்லுகின்றான், திரும்ப வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கின்றான். ஒரு விசை கரடிக்கும் ஒரு விசை சிங்கத்திற்கும் என் ஆட்டு மந்தைகளை கர்த்தருடைய நாமத்தினால் காப்பாற்றும்படி உதவிகளை தந்த கர்த்தர் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனை அழித்து ஒழிக்க எனக்கு பலத்தை தருவார். எப்படி பேசுறார் பார்த்தீங்களா? என்ன விதமான வார்த்தைகளை பற்றி அவர் வலியுறுத்தி சொல்ல ஆரம்பிக்கின்றார். கர்த்தராகிய தேவனை அறிய அறிய மகா பெரிய சத்துவம் கூட உன் கண்களுக்கு முன்பதாக பனிக்கட்டியை போல உருகி போகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, உலகத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனை பெருசுதான், உலகத்திலே வந்திருக்கக்கூடிய கஷ்டம் பெருசுதான், இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த நோயினுடைய தாக்குதல் பெருசுதான். என்றாலும் இதை காட்டிலும் பெரியவர் நீயும் நானும் விசுவாசிக்கும் கர்த்தர். அதை நீ புரிய வேண்டியது அவசியம். இந்த காரியங்கள் எல்லாவற்றை காட்டிலும் மகா உன்னதம் நிறைந்தவர் அவர். இந்த ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது எதையும் சாதிக்கும் திட சித்தம் உள்ளவனாய் நீயும் நானும் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். எதையும் மேற்கொள்ளும் சத்துவம் பெற்றவனாய், எதையும் ஆண்டவருடைய நாமத்தினால் சாதிக்க பறந்தவனாய் நீயும் நானும் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். இத்தனை காலங்கள் பரியந்தம் முடங்கி கிடக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய நிலை போதும். அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீ எதையும் சாதிக்கும்படிக்காய், கர்த்தரின் நாமத்தினாலே எதையும் சாதிக்கும்படிக்காய் என் நாமத்தினாலே உருவாக்கப்பட்டவன். நீ இந்த காரியங்களை ஜெயிக்க உன்னால் ஆகும். இந்த சூழ்நிலைகளை மாறப்பண்ண உன்னால் ஆகும். நீ என் மேலே வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தின் வல்லமைகளை கொண்டு எதையும் சாதிக்க உன்னால் ஆகும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை பயம் கொள்ளாதே. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய சத்துவங்கள் பெரிதாய் இருந்தாலும் உன்னை உருவாக்கினவர், உன்னோடு கூட வருகிறவர் அவைகளை காட்டிலும் மேலானவர் என்பதை நீயும் நானும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னதைப் போல என்னை பலப்படுத்தும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் எதையும் சாதிக்க என்னால் முடியும் என்கின்ற வார்த்தை உன் வாயிலும் என் வாயிலும் இருந்து புறப்பட்டு வருகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை சாதிக்கவே நாம் பிறந்திருக்கிறோம். யாரோ ஒருவன் சாதிப்பான் என்கின்ற ஒரு நிலையை நம்பி அல்ல,
நானே சாதிக்க வேண்டும் ஆண்டவரே. யாரோ ஒருவன் வந்து என்னை ரட்சிப்பான் என்கிற ஒரு நிலையோடு கூட அல்ல, என்னையே ஒரு பெரிய ஒரு இரட்சகனாய் உருவாக்கும் ஆண்டவரே. யாரோ ஒருவன் எனக்கு இத்தனை விதமான காரியங்களுக்கும் நல்ல ஒரு விடையை தருவான் என்கின்ற ஒரு அடிப்படையிலே அல்ல, ஆண்டவருடைய நாமத்தினாலே நானே எல்லா விதமான மக்களுக்கும் விடைகளை சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக என்னை உருவாக்கும் என்கின்ற விசுவாசம் எப்பொழுது உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இருந்து புறப்பட்டு வருகிறதோ, இந்த பொல்லாத தீமையான காலங்களை மேற்கொள்ள உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிக்க கேளுங்க. ஆகையால் நீங்கள் தேவனுடைய வசனத்தை எங்களாலே நீங்கள் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷனுடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் இடைவிடாமல் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். அது மெய்யாகவே தேவனுடைய வசனம் தான். விசுவாசிக்கக்கூடிய உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அது பலனையும் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை என்ன ஒரு வார்த்தையை சொல்கிறது? கர்த்தராகிய தேவனுடைய வசனத்தின் பலத்தை அறியக்கூடிய ஒரு விசுவாசம். இவ்வளவு நாள் வரைக்கும் கர்த்தராகிய தேவனுடைய வசனத்தை பற்றிதான அறிவற்றவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட துவங்க ஆரம்பித்தோம். ஒரு கதையை நான் அடிக்கடி சொல்லுகிறது வழக்கம். மீண்டும் நான் உங்களுக்கு அந்த ஒரு வார்த்தையை சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு நல்ல ஒரு வேட்டைக்காரன் ஒருவன், அவனுடைய குடிசை காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கூரை வீடு. இந்த வீட்டில் வசிக்கக்கூடிய அவன் மிகுந்த ஏழ்மை நிலையிலே காணப்படக்கூடிய ஒரு மனிதனாக, அவனுடைய தொழில் ஒன்று, அதாவது வேட்டையாடக்கூடிய தொழில் ஒன்று தான், வேற ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. சில நேரங்களில் காடுகளில் போய் வேட்டையாடி கொண்டு வரக்கூடிய அந்த விலங்குகளை பயன்படுத்தி தான் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்க அவனால் முடியும். சில நாட்களில் வேட்டை கிடைக்காதிருக்கக்கூடிய நேரங்களில் அவனுடைய குடும்பம் ரொம்ப பசியும் பட்டினியுமாக காணப்படக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அவங்களுடைய மூதாதையர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய ஒரே ஒரு சிவப்பு வர்ணமான ஒரு கல் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த கல் நம்முடைய குடும்பத்திற்கு அதிர்ஷ்டமான ஒரு கல் என்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மனுஷன் யோசித்து பார்க்க ஆரம்பித்தான், இந்த கல் அதிர்ஷ்டமான ஒரு கல்லாக இருக்கிறது உண்டானால் நான் ஏன் இன்னைக்கு வரைக்கும் இதே விதமான ஏழ்மை நிலையின் ஊடாக கடந்து போக வேண்டும்? ஒரு நாள் பார்த்தா எங்கள் அப்பா அம்மா சொன்ன அந்த காரியம், எங்கள் பாட்டி தாத்தா சொன்ன காரியம், அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மக்கள் சொன்ன காரியம், இதெல்லாம் பொய்யா இருக்கும் போல் இருக்கிறது. ஆகவே இந்த கல் இனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இது நம்முடைய குடும்பத்துக்கு தரித்திரத்தை தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு கல்லாக இருக்கிறதுனால தான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமே வரவே இல்லை. என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, என்னுடைய தேவைக்குரிய காரியங்களை சம்பாதிக்க என்னால் முடியல. ஆகவே இந்த கல்லை எங்கேயாச்சும் நம்ம தூக்கி எறிந்து விடுவோம் என்று சொல்லி தொலைதூரமாக தூக்கி எறிஞ்சிட்டான். அந்த படியில் ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, 2-3 நாள் ஆயிடுச்சு. ஒரு 5வது நாளிலே ஒரு மனிதன் வழிபோக்கன் ஒருவர் அந்த வழியாய் கடந்து வந்தான். அந்த மனிதன் அவனை பார்த்து சொன்னான், ஐயா, உங்களுடைய கூரை வீட்டுக்கு தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சிவப்பு கல் கிடந்ததாக நான் பார்த்தேன். இது உங்கள் வீட்டு கல்லாக தான் இருக்கும் என்று சொல்லி நான் நினச்சி அந்த கல்லை நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். இவன் ஐயோ, இது தரித்திரமான ஒரு கல் தூக்கி எறியலான்னு சொல்லி நினச்சேன், அது திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சே என்று சொல்லி மறுபடியும் யோசிக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் வளரக்கூடிய சின்ன பிள்ளைகள் அந்த கல்லை எடுத்து விளையாட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் அந்த கல் காணாமல் போயிடுச்சு. சரி, நல்ல வேலையாக போச்சு, தரித்திரம் இன்றைக்காச்சும் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு யோசித்தான். ஆனால் நடந்த காரியம் அந்த வீட்டை கொஞ்சம், அதாவது பூசி மெழுகும்படிக்காக கடந்து போன பொழுது ஒரு எலியினுடைய வலையிலே அந்த கல் அப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறது என்னுடைய கண்கள் பார்த்தது. ஐயோ, மீண்டும் போகலையா, மறுபடியும் எங்கே தான் இருக்கிறதா என்று சொல்லி எங்கேயாச்சும் போய் ஒரு பெரிய ஒரு ஆற்றுக்குள்ளாக தூக்கி எறிந்து விடலாம் என்று சொல்லி தூரமாக கொண்டு போய் தூக்கி எறியலாம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் வழியிலே ஒரு நல்ல அந்த ஜுவல்லரி ஷாப் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன், நிறைய, அதாவது இந்த கற்கள் யாவற்றையும் வாங்கக்கூடிய ஒரு மனிதன், அந்த மனிதனை அவன் மெய்யாகவே நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. உடனே இந்த மனுஷனுடைய முகத்தை பார்த்து அந்த வியாபாரி கேட்டான், தம்பி எங்கே போகிற, முகமெல்லாம் ரொம்ப அப்படி வாடி போன ஒரு நிலைமையில் இருக்கின்றாயே, என்ன ஒரு காரியமாக நீ கடந்து போகிறாய்? கேட்ட மாத்திரத்தில் சொன்னால், ஐயா, என் குடும்பம் ரொம்ப ஒரு வறுமையான ஒரு நிலையில் காணப்படக்கூடிய ஒரு குடும்பம், என் குடும்பத்தில் ஆசீர்வாதமான ஒரு கல் இருக்கிறதை பற்றி ஜனங்கள் பேச ஆரம்பித்தாங்க. இந்த கல் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தரித்திரத்தை தரக்கூடியது என்கிறதை பற்றி நான் அறிய ஆரம்பித்ததுனால இந்த கல்லை தூக்கி எங்கேயாச்சும் தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லி நான் கடந்து போகின்றேன். முதல்ல நான் தூக்கி எறிஞ்சேன், அது ஏதோ ஒரு வழிபோக்கன் கொண்டு வந்து திரும்ப எங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டான். ரெண்டாவது அந்த கல் காணாமையே போயிடுச்சு. மீண்டும் பார்த்தால் அது ஒரு எலியினுடைய வலைக்குள்ளாக காணப்பட துவங்க ஆரம்பித்தது. இப்போ இந்த கல்லை தூக்கி எங்கேயாச்சும் ஒரு ஆற்றுக்குள்ளாக தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லி நான் எடுத்துக்கொண்டு போகின்றேன். உடனே அந்த வியாபாரி அந்த கல்லை வாங்கி பார்த்தார். பார்த்த அந்த வியாபாரி, இந்த கல்லை நீ எனக்கு விலைக்கு தருவியான்னு கேட்டார்.
உடனே அவன் சொன்னான், சரியா நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க, எவ்வளோ காசு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் அந்த மனிதன் தயங்கின பொழுது உடனே அந்த வியாபாரி அவனை பார்த்து சொன்னார், 2 கோடி ரூபா தரவா அப்படின்னு கேட்டார். 2 கோடியா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நேரத்தில், தம்பி நீ ரொம்ப இந்த ஒரு காரியத்துக்காக நீ வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் பார்க்கிறேன், நீ உனக்கே வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஏதோ அதாவது ஒரு 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 15 கோடி ரூபாயை உன் கையில் நான் கொடுத்துட்டேன், வேறு எந்த விதமான மறு பேச்சும் பேசக்கூடாது என்று சொல்லி அந்த கல்லை விலைக்கு வாங்கி கொண்டு போனோம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், இத்தனை நாள் வரைக்கும் அந்த கல் பயன்படுத்தப்படாமல் காணப்பட்டது, அதனுடைய விலை அவனுக்கு தெரியாது, வேல்யூ தெரியாது. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் வாசிக்கக்கூடிய வேத பகுதியினுடைய வேல்யூ தெரியாமல் அப்படியே மூலையில் கூட வச்சிருக்கோம். இந்த வேத வசனங்கள் நீங்களும் நானும் நினைக்கிறதை காட்டிலும் மகா சத்துவம் நிறைந்தது. இந்த வேத வசனங்களை கொண்டு எந்த பூட்டையும் திறக்க உங்களால் முடியும், எந்த விதமான கதவையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வசனங்களினால் மேற்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தை நம்பின எல்லா விதமான மக்களும் தங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை சாதிக்க துவங்க ஆரம்பித்ததை கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாய் விளக்க துவங்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய வேத வசனத்தினால் எதையும் சாதிக்க நம்மால் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கலாம், மீண்டும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ராமநாதபுரத்தில் ஒரு சின்ன ஒரு ஐக்கியம் ஒன்றை நாங்கள் உருவாக்க துவங்க ஆரம்பித்தோம். ஆரம்ப நாட்களில் சாப்பிடுகிறதற்கும் சமயம் இல்லாது இருக்கக்கூடிய அளவிற்காக ஏராளமான ஜனங்கள் அந்த ஜெப கூட்டத்துக்கு கடந்து வருவாங்க. காலையில் ஒரு ஜெபம், 10 மணிக்கு ஒரு ஜெபம், மத்தியானம் ஒரு ஜெபம், 2 மணிக்கு ஒரு ஜெபம், அதுக்கப்படி வரிசையாக ஜெபம். சாப்பிடக்கூட எங்களால் முடியாது. நாங்கள் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அநேக விதமான திரள் மக்கள் வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஜெபம் 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 என்று சொல்லி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய காலங்கள். கொஞ்ச நாள் கழித்து என்ன ஒரு காரியம் நடந்தது, ஜெபத்திற்கு ஆட்களே வரலை. ஒரு நாள் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மாத்திரம்தான் உட்காந்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு நாள் இந்த காரியத்திற்கு என்ன காரணம் என்கிற அடிப்படையின் வழியாக ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே, நிறைய ஜனங்கள் ராமநாதபுரத்தில் எழுப்புதலின் ஊடாக கடந்து வந்தாங்க. ஆரம்ப நாட்கள் அங்கே சாப்பிடக்கூட வழி இல்லாத இருக்கக்கூடிய அளவிற்கு ஏராளமான திரள் ஜனங்கள் கடந்து வர ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் உட்காந்து ஜெபிக்கிறோமே, வந்த மக்கள் எல்லாம் எங்கே போயிட்டாங்க? ஆண்டவராகிய தேவன் தெளிவாய் ஒரு வார்த்தையை பேச ஆரம்பித்தார். நீங்கள் ஜெபத்தை அவர்களுக்கு மெய்யாகவே அறிமுகப்படுத்தினீர்கள். வசனமாகிய விதையை நீங்கள் அவர்களுடைய உள்ளத்திலே விதைக்க மறந்து போயிட்டீங்க. வசனம் விதைக்கப்படாமல் காணப்பட்டதினாலே வந்த பலத்த காற்றிலே அவர்கள் அடியுண்டு ஓடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரக்கூடிய எழுப்புதலில் ஆகிலும் நீங்கள் கர்த்தருடைய வேத வசனங்களை விதைக்க ஆரம்பித்தால் அவர்கள் செழிப்பாகவும் புஷ்டியாகவும் எனக்குள் வளருவார்கள் என்கின்ற ஒரு நல்ல ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வசனம் எத்தனை மகா பெரிய வல்லமையான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சத்துவம் நிறைந்தது என்கிறதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவன் ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே பிசாசுகள் நடுநடுங்கி ஓட துவங்கிற்று. வியாதிப்பட்ட மக்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த வியாதிகள் நீங்கி சுகத்தோடு கூட எழும்பி நடமாட துவங்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு வார்த்தையினாலே மரித்த பிரேதங்கள் எல்லாம் உயிரோடு கூட எழுப்பப்படக்கூடிய நிலைகள். காரணம், இந்த வார்த்தைகள் உயிருள்ளது, வல்லமையிலே நிறைந்தது. இந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் உச்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுது சாத்தான் நடுக்கம் கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். வார்த்தையாகிய ஆயுதத்தை நீங்களும் நானும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் இத்தனை நாட்கள் வரைக்கும் இந்த வார்த்தை நம்ம மூட்டை கட்டி வச்சிருந்தோம். ஆண்டவராகிய தேவனுடைய வேதத்தின் எல்லா விதமான விளக்கங்களை நீங்களும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் பொல்லாத பிசாசின் ஆதிக்கமான காரியங்களை மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் நம்மால் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த ஆவியானவராகிய தேவன் கர்த்தருடைய வசனங்களை பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையை கற்பித்து தர துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். இந்த கர்த்தராகிய தேவனுடைய வசனங்களை நீங்களும் நானும் எடுத்து பயன்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பொல்லாத சாத்தானின் எல்லா விதமான அதிகாரமும் வல்லமையும் நிர்மூலமாக்கப்பட்டு ஓடி போகிறதை கண் கூடாக பார்க்க உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆண்டவராகிய இயேசுவுக்கு விரோதமாய் வந்த அந்த சகல விதமான போராட்டங்களிலும் கூட கர்த்தராகிய இயேசு எதை பயன்படுத்த ஆரம்பித்தார் என்று பாருங்கள். சத்திய வேத வசனங்களின் மூலமாய் சாத்தானின் ஒவ்வொரு விதமான சத்துவங்களை மேற்கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறதை கண் கூடாக நீங்களும் நானும் பார்க்க துவங்குகின்றோம். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அறிந்து கொண்டு இந்த வேத வசனங்களை நாம் மெய்யாகவே ஒரு மூலையிலே கட்டி வைத்து விடாமல் இந்த வசனங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து காலங்கள் தோறும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை சாதிக்கிறது மட்டுமல்ல, இந்த வசனங்களின் அடிப்படையிலே மகா பெரிய வல்லமைகளை நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விட முடியும் என்று கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விஷயம். சற்று நாம் நிதானமாக நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவான் 4வது அதிகாரம்
1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறக்கிறது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம். இந்த உலகத்தினாலே அநேகம் விதமான பிரச்சனைகளை இந்த கடைசி நாட்களிலே பொல்லாத பிசாசு உருவாக்கி கொண்டு வரக்கூடிய அந்த காரியத்தினுடைய முகாந்திரம் என்ன அப்படின்னா, உங்கள் விசுவாச நிலைகளை அவன் குறைவுபட பண்ண வேண்டியது அவசியம். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக தொலைபேசியிலே ஒரு சகோதரி என்னோடு கூட தொடர்பு கொண்டு பேச ஆரம்பித்தாங்க. இத்தனை காலங்கள் பரியந்தம் கர்த்தராகிய தேவனுக்கு என்று யுத்த வீராங்கனையாக நான் என்னை ஒப்பு கொடுத்த காலங்கள் உண்டு. கர்த்தருக்கென்று வைராகியமாக நான் பற்றி எரிய வேண்டும் என்கிற நிலையோடு கூட வாழ்க்கை வாழ ஆரம்பித்தேன். இந்த மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தில் முதல் காரியமாக என்னுடைய தாய்க்கு ஒரு பொல்லாத வியாதியினுடைய நோய் தொற்று வர துவங்கிற்று. அங்கே போய் செக்கப் பண்ணி பார்த்த பொழுது கொரோனா நோயினுடைய தாக்குதல் என்னுடைய தாய்க்கு வந்தது என்கிறதை பற்றி நான் அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஜெபமண்ணே ஆண்டவராகிய தேவரை நோக்கி நான் காத்திருக்க துவங்கினேன். எண்ணி ஒரு 3வது நாளிலே என்னுடைய தாய் மெய்யாகவே மரணத்திற்குள்ளாக கடந்து போய்விட்டார்கள். 2வது காரியமாக என்னோடு கூட உடன் பிறந்த சகோதரிக்கும் இதே விதமான நோய் தொற்று வந்து அவளும் மரித்து போக ஆரம்பிச்சிட்டா. 3வது இப்பொழுது என்னோடு கூட பிறந்திருக்கக்கூடிய என்னுடைய தம்பிக்கும் இந்த தொற்று வந்திருக்கிறது. இனி நாங்கள் என்ன செய்ய முடியும்? என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக மரண பயம் பற்றி பிடித்திருக்கிறது. என்னுடைய தகப்பனுக்கு எங்கே வந்து விடுமோ, எனக்கு எங்கே வந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய மரண பயம் வந்திருக்கிறது. ஆகவே இந்த காரியங்களை எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும்? தேவனாகிய கர்த்தருடைய அழைப்பு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த யுத்தத்தினுடைய அழைப்பை நான் என்னுடைய வாழ்க்கையை நிறைவாக்கி முடிக்கிறது எப்படி? உலக கவலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நம்முடைய ஓட்டங்களை, நம்முடைய அழைப்பை, இவைகள் எல்லாவற்றையும் மெய்யாகவே தடுத்து நிறுத்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. சாத்தான் பயன்படுத்தும் மிக முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னா, இந்த போராட்டங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய உலகத்தினால் வரக்கூடிய பெரிய பிரச்சனை, உலகத்தினால் வரக்கூடிய பெரிய உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து உங்கள் விசுவாசத்தின் வல்லமைகளை மெய்யாகவே செயலெடுக்கக்கூடிய காரியங்களை பொல்லாத பிசாசு உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அநேக விதமான கஷ்டங்கள் வந்த பொழுது கர்த்தரை விட்டு விலகி போன மக்கள் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. ஆண்டவராகிய தேவனுக்கென்று வைராகியமாய் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுத்த மக்கள் கூட உலகத்திலே வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களின் அடிப்படையை மையமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகி போன காலங்கள் எத்தனை உண்டு. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி உலகத்தை நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் என்கின்ற வல்லமை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பற்றி எரிய வேண்டியது அவசியம். இதை விளக்குகிறதற்கு வேதத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்கள். இயேசு வாழ்ந்த காலத்திலே ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாக அநேகம் விதமான மக்கள் எழும்ப துவங்க ஆரம்பித்தாங்க. ஒரு கூட்டம் பரிசேய மக்கள், ஒரு கூட்டம் சதுசேய மக்கள், ஒரு கூட்டம் வேத பாரகர், ஒரு கூட்டத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய யூத ஜனங்கள், ஒரு கூட்டத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் விதமான ஜனங்கள், இந்த ரோம வீரர்களும் கூட ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய அந்த ஒரு மகா பெரிய கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். அந்த நேரத்தில் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கக்கூடிய ஜனங்களிலே சில பேர் சொல்கிறாங்க, உம்மை கொலை செய்யும்படி ஏரோது வகை தேட துவங்க ஆரம்பிக்கின்றார். ஏற்கனவே இத்தனை சூழ்நிலைகளில் பிரச்சனை. இப்போ ஆண்டவராகிய தேவனுக்கு மற்றும் ஒரு இருதயத்தை கலங்க செய்யக்கூடிய ஒரு செய்தி ஒன்று வருகிறது. ஏரோது உம்மை கொலை செய்யும்படி வகை தேட ஆரம்பிக்கின்றான். ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க போகணும் ஆண்டவரே, எங்கும் அங்கும் வெளியே நீங்கள் நடமாடக்கூடாது. ஆனால் இயேசுனுடைய நிலைமையை பாருங்கள். எங்காகிலும் ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தைகளை கேட்டு பயம் கொண்டாரா என்று பாருங்கள். எங்காகிலும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு இந்த வார்த்தைகள் அச்சமூட்டக்கூடிய காரியங்களாக காணப்பட்டதா என்று பாருங்கள். இந்த பயமும் இந்த அச்சமும் இயேசுனுடைய வாழ்க்கையிலே வராதிருக்கிறதுக்குரிய மூல காரணம் என்ன என்றால் ஒரே ஒரு வழிதான், விசுவாசத்தின் வல்லமை அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பொழுது வந்த பயங்கரங்களை தன்னுடைய வல்லமையான காரியங்களினாலே நிர்மூலமாக்க துவங்க ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், பாடுகள் வரத்தான் செய்யும், அநேக விதமான வியாதிகள் வரத்தான் செய்யும். ஆனால் இவைகளை மேற்கொள்ளக்கூடிய விசுவாசம் என்கிற ஆயுதத்தை கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசம் என்கிற ஆயுதத்தை நீங்களும் நானும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் பெரிய மகிமையான காரியங்களை சாதிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இதற்கு நல்ல ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். சண்டே கிளாஸில் படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் அவங்க அம்மாட்ட போய் அன்றைக்கு இரவிலே பேச துவங்க ஆரம்பித்திருந்தான். அந்த தாய்க்கு அவளுடைய கணவனை இழந்திருக்கக்கூடிய அந்த காலம், வேறு சாப்பிடுகிறதுக்கு வழி இல்லாது இருக்கக்கூடிய ஒரு நிலையும் கூட, கஷ்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய நிலையும் கூட. அந்த நாட்களிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளிலே போய்
சில அந்த வேலைகள் யாவற்றையும் செய்து கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை வைத்து 2 பேரும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஒரு நாளில் அந்த பையன் வந்து அவங்க அம்மாவை பார்த்து கேட்டான், அம்மா ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்வாரா அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொன்னாங்க, ஆமாப்பா, இன்றைக்கும் கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்வார். இல்லைம்மா, இன்னைக்கு சண்டே கிளாஸில் ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு கற்பித்து தர துவங்க ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சம்பவத்தில் அந்த டீச்சர் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து, ஆண்டவராகிய தேவன் தூண்டில கொண்டு போய் கடலில் போடு, கிடைக்கக்கூடிய மீனினுடைய வாயை திறந்து பார், அதிலே ஒரு வெள்ளிப்பணம் இருக்கிறதை பார்ப்பாய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் போய் கடலில் போய் ஒரு மீனை வாங்கிட்டு வரேம்மா, அதனுடைய வாயை நாம் திறந்து பார்ப்போம், நமக்கு தேவையான இன்றைக்கு தேவையான உணவுக்குரிய காசை கர்த்தராகிய தேவன் தந்திருப்பார், நிச்சயமாக தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான் அந்த பையன். அந்த அம்மா சொல்லுவாங்க, ஆமாப்பா, அவனுடைய விசுவாசத்தை அந்த அம்மா வந்து கெடுக்கிறதுக்கு மனம் இல்லாமல், ஆமாப்பா, கர்த்தராகிய தேவன் செய்ய நினைத்தால் அது ஒன்றும் தடையாகாது, நிச்சயமாக கர்த்தர் தருவாருன்னு சொன்னாங்க. இந்த பையனும் அவங்க அம்மா கொடுக்கக்கூடிய சின்ன சொற்ப காசை சேர்த்து வச்சு ஒரு நாளில் ஒரு கொஞ்சம் பணம் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் நேராக மீன் கடையை நோக்கி ஓடி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய காசை கொண்டு போய் கொட்டி இந்த வியாபாரிகிட்ட போய் சொன்னால், ஐயா எனக்கு ஒரு நல்ல ஒரு மீனை கொடுங்க என்கிறதை பற்றி அவன் கேட்க ஆரம்பித்தான். அந்த வியாபாரி இருக்கக்கூடிய இந்த சின்ன காசுகளை எண்ணி பார்த்து அவன் சொன்னான், அந்த தம்பி, உன்னை வச்சிருக்கக்கூடிய இந்த காசுக்கு எந்த ஒரு மீனையும் தர முடியாதுப்பா, ஆனால் மீன் தலையை வேணால் உனக்கு நான் தரவான்னு கேட்டார் அந்த வியாபாரி. உடனே இவன் யோசிச்சு பார்த்தான், ஆமாம், அந்த மீனுடைய தலையில் தானே, அதாவது அந்த வாய் இருக்கும், அந்த வாயைத்தானே வந்து அந்த 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 மனுஷன் வந்து அதாவது ஓப்பன் பண்ணி பார்த்து இருக்கக்கூடிய பணத்தை எடுத்தார், அதனால் தலையை வாங்குகிறது நல்லது என்று சொல்லி, சரியா அந்த தலையை நீங்கள் வந்து எடுத்து தர வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினான். இந்த வியாபாரியும் தலையை எடுத்து ஒரு பேப்பரில் சுட்டி அவனுடைய கையில் கொடுத்தார். நேராக அம்மாவை நோக்கி ஓடி வந்து அம்மா சீக்கிரமாக இந்த மீனுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த வாயை நாம் திறந்து பார்க்க வேண்டும், நமக்கு தேவையான ஆகாரத்திற்குரிய பணத்தை ஆண்டவராகிய தேவன் வாய்க்குள்ளே வச்சிருப்பார். இந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். இவன் நம்பக்கூடிய அந்த காரியங்கள் இல்லாமல் போகிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகி போயிடுவானே என்று சொல்லக்கூடிய பயத்தோடு கூட அவங்க ஜெபம் பண்ணிட்டு அந்த வாயை திறக்கக்கூடிய அந்த காரியத்தை அவன் கையில் கொண்டு கொடுத்தாங்க அந்த அம்மா. உடனே இவனே அந்த மீனுடைய தலையை எடுத்து வாயை திறந்து பார்த்த பொழுது ஒரு காசு கூட காணும். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, அவனுக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டான். அவங்க அம்மாவை பார்த்து அழ துவங்க ஆரம்பித்தான். என்னம்மா, ஆண்டவராகிய தேவன் மீனுடைய வாயிலிருந்து பெரிய அற்புதங்களை தருவார் என்பதை பற்றி இன்றைக்கி சண்டே கிளாஸ் டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நான் இந்த மீனுடைய வாயை நான் திறந்து பார்த்த பொழுது காசு ஒன்றுமே இல்லையே, இந்த காரியங்களெல்லாம் பொய்யா இருக்குமோ என்கிறதை பற்றி அவன் பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் மீன் சுற்றி வந்திருக்கக்கூடிய அந்த பேப்பரை அந்த அம்மா எடுத்து பார்த்த பொழுது ஒரு காரியம் மகா பெரிய ஆச்சரியத்தை உருவாக்க துவங்கிற்று. திருமணத்தின் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்த அந்த அருமையான சகோதரி இனி எனக்கு குடும்பமே வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய கணவனோடு கூட வந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த பேப்பரை அவங்க எடுத்து பார்த்த பொழுது இந்த பெண்ணினுடைய தகப்பனாரும் தாயாரும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. தாயார் இப்பொழுது மரித்து போய்விட்டார்கள், தகப்பனாகிய நான் சாவினுடைய விளிம்பிலே நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றேன், என்னுடைய எல்லா விதமான சொத்துக்கும் ஒரே வாரிசு நீதான், தயவுசெய்து மகளே, நீ பார்க்கக்கூடிய இந்த காரியத்தை வைத்துக்கொண்டு எந்த இடத்தில் நீ காணப்பட ஆரம்பித்தாலும் உடனே ஓடி வந்து இந்த சொத்துக்களுடைய எல்லா விதமான காரியத்தையும் உன் வசமாய் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும், சீக்கிரமாய் நீ வருகிறது உண்டானால் நான் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த காலத்திலே இந்த சொத்துக்கள் யாவற்றையும் நான் உன்னுடைய கரங்களின் வசமாய் தந்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் ஒன்று காணப்படுகிறதை அந்த சகோதரனுடைய கண்கள் பார்த்தது. ஒரே சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. இங்கே அந்த பையன் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். உடனே அந்த பையனை அந்த அம்மா கட்டி சேர்ந்து பிடித்தார்கள். ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய ஜெபத்தின் மூலம் பெரிய மாற்றத்தை தந்து விட்டாரப்பா. எங்கம்மா, ஒரு காசு கூட கொடுக்கல, என்ன மாற்றத்தை தந்து விட்டார்? ஒரு காசு இல்லைப்பா, அநேகம் கோடிக்கணக்கான அந்த ரூபாய்கள் மதிப்பான அநேகம் சொத்துக்கள் நம் வசமாய் மாறப்படக்கூடிய அந்த சூழ்நிலையை இந்த பேப்பரின் மூலம் கர்த்தர் தந்து விட்டார். நேராக போனாங்க, சொத்தை தன் வசமாய் மாறப்பட துவங்க ஆரம்பித்தாங்க. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசம் சகலத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. எல்லா விதமான தோல்விக்குரிய காரியங்களையும் மேற்கொள்ளக்கூடிய சத்துவம் பெற்றது இந்த விசுவாசம். ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரங்களை எதை நோக்கி பழக்குவிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார்? விசுவாசத்திலே நீயும் நானும் வல்லமை உள்ளவனாய் எழும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்திலே பெரிய மாற்றங்களை, உலகத்திலே பெரிய சத்துவங்களை உருவாக்க உன்னாலும் என்னாலும் ஆகும். இந்த நோய் கிருமிகளுடைய தாக்குதல்களை அழித்து ஒழிக்க நீயும் நானும் போதுமானவனாய் இருக்கிறோம். இந்த எல்லா விதமான உலகத்திலே காணப்படக்கூடிய பயங்கரமான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற பண்ணு உன்னுடைய சின்ன விசுவாசமும் என்னுடைய சின்ன விசுவாசமும் போதும் கர்த்தருக்கு. இந்த விசுவாசத்தை கொண்டு எதையும் சாதிக்க நம்மால் முடியும். உலகத்திலே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களை மேற்கொள்ள இந்த விசுவாசத்தின் வல்லமை போதும்.
ஆனால் அந்த சாத்தான் என்ன ஒரு காரியத்தை உருவாக்குகின்றார்? இந்த விசுவாசத்தை கொண்டு எதையும் சாதிக்க முடியாததை போல ஒரு மாய தோற்றத்தை இந்த நாட்களில் சாத்தான் உருவாக்கி எல்லா தேவனுடைய பிள்ளைகளின் கைகளையும் கட்டி போட துவங்க ஆரம்பித்திருக்கிறார். வசனத்தில் என்ன போட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களிலே ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவாங்க. அப்போ இத்தனை பேராக நம்ம சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த நோய் தொற்றை உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் துரத்துகிறதுக்கு போதுமானதாக இருக்க முடியாதா? ஆனாலும் கூட ஏன் இந்த நோய் தொற்றுக்குள் குறைந்து போகாமல் இருக்கிறது? காரணம், ஒரே ஒரு காரணம், நம்முடைய விசுவாசத்தின் நிலைகளை சாத்தான் மட்டுப்படுத்தி போட துவங்க ஆரம்பிச்சிட்டான். விசுவாசத்தோடு கூட நீ ஜெபிச்சா எதையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும், செய்ய முடியும், சாத்தானுக்கு தெரியும். ஆனால் விசுவாசிக்க முடியாத சூழ்நிலைகளை சாத்தான் உருவாக்க ஆரம்பித்து நம்முடைய விசுவாசத்தின் எல்லா நிலைகளை மட்டுப்படுத்த துவங்க ஆரம்பிக்கின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, உறங்கி கிடக்கும் ஒரு விசுவாசத்தின் நிலைகளை தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் வந்தாயிற்று. உன் கைகளையும் என் கைகளையும் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களுக்குள் நாம் ஒப்புக் கொடுக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த விசுவாசத்தின் வல்லமைகளை கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே உயிர் கொண்டு எழும்பச் செய்ய துவங்க ஆரம்பிக்கிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். பெரிய காரியங்களை சாதிக்கத்தான் இந்த விசுவாசத்தின் வல்லமைகளை ஆதி நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்த துவங்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை நம்பின யோசபாத்தினுடைய வாழ்க்கை, கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை நம்பின ராஜாவாகிய அந்த எசேக்கியாவினுடைய வாழ்க்கை, இன்னும் எத்தனை பேரை நான் உங்களுக்கு மெய்யாகவே சுட்டி காண்பிக்க முடியும். அவர்கள் எல்லாரும் கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நம்பினார்கள். விசுவாசத்தினால் பெரிய காரியங்களை சாதிக்க துவங்க ஆரம்பித்தார்கள். தங்களை காட்டிலும் படை பலம் பெருத்த எல்லா விதமான ராஜாக்களை அதமாக்க அவர்களுடைய விசுவாசம் ஒன்றே போதுமானதாய் காணப்பட துவங்கிற்று. இதே விசுவாசத்தை தான் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தட்டி எழுப்புகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த விசுவாசத்தின் வல்லமை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பற்றி எரிய துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்தை மோசம் போக்கும் எல்லா நிலைகளிலே நின்று உலகத்தை காப்பாற்ற நீயும் நானும் போதும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ளும் எனக்குள்ளும் விசுவாசம் பற்றி எரிய வேண்டும், உயிர் கொண்டு எழும்ப வேண்டும். இந்த விசுவாசத்தின் வல்லமைகளை கொண்டு உலகத்தினால் வரக்கூடிய எல்லா விதமான தன்மைகளை ஜெயிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். இன்னும் ஒரு விஷயத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நான் பேசுகிறேன். ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகின்றோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அவரை பற்றும் விசுவாசத்தால், அவரை பற்றக்கூடிய விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும், தேவனோடு கூட சேரக்கூடிய ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அவர் என்ன ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க, தேவனோடு கூட நெருங்கி சேரக்கூடிய ஸ்லாக்கியம் இந்த விசுவாசத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது. கர்த்தரோடு கூட நெருங்கி பழகக்கூடிய ஒரு நிலை நம் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தானின் எல்லா வல்லமைகளும் உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக நிலையாய் நிற்கிறது. எப்படி யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட வருகிறது உண்டானால், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சம்பவம், ஒரு சண்டே கிளாஸில் டீச்சர் ஒரு நாளில் ஒரு கேள்வி ஒன்று கேட்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் மட்டும் இன்றைக்கு வீட்டிலே தனியாக நிற்கிறீர்கள், யாருமே இல்லை உங்கள் வீட்டில், அப்பா இல்லை, அம்மா இல்லை, உங்களுடைய தம்பி இல்லை, தங்கச்சி இல்லை, உங்கள் கூட பிறந்திருக்கக்கூடிய யாருமே இல்லை. சின்ன வயசில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையை பார்த்து கேட்குறாங்க, எல்லா விதமான சண்டே கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை பார்த்து கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்க, மற்ற எல்லாருமே ஒரு நல்ல ஒரு திருமண வீட்டுக்கு போயிட்டாங்க, திடீரென்று சொல்லி உங்களுடைய வீட்டு கதவு தட்டக்கூடிய அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய வியூ ஃபைண்டர் வழியாக நீங்கள் பார்க்குறீங்க, யார் வெளியே வந்து நின்று கதவை தட்டுகிறார் என்று பார்க்குறீங்க. பார்த்தா நாக்கை இவ்வளோ நீளம் தொங்க போட்டுக்கக்கூடிய பிசாசு பெரிய ஒரு கொம்பை வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்ல ஆரம்பிச்சது. பக்கத்தில் கூடிய விளக்கமாத்தை தூக்கி வச்சுக்கிறேன் டீச்சர் அப்படின்னு சொல்லிச்சு ஒரு பிள்ளை. இரும்பு உலக்கையை தூக்கி வச்சுக்கிறேன் டீச்சர், செருப்பு பிஞ்சு போன செருப்பு தூக்கி வச்சுக்கிறேன் டீச்சர், அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரையாச்சும் நான் உதவிக்கு அழைப்பேன் டீச்சர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையை பேச ஆரம்பித்தாங்க. ஒரு பிள்ளை மட்டும் சிரித்து கொண்டு பேசாமல் இருந்தது. உடனே அந்த பிள்ளையை பார்த்து கேட்டாங்க, உனக்கு அந்த பிசாசை பார்த்து பயமெல்லாம் இல்லையா? நீ இந்த மாதிரி பேசாமல் உட்காந்துருக்கிறியே, பிசாசு நீ மட்டும் தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் வருகிறது உண்டானால் நீ என்ன செய்வாய்? உடனே அந்த பிள்ளை ஒரே ஒரு வார்த்தை சொல்லி, நான் ஏன் பயப்படணும் டீச்சர், நீங்கள் ஏன் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? பிசாசு எங்களுடைய வீட்டு கதவை தட்டுகிறது உண்டானால் என் கூட இருக்கக்கூடிய ஏசப்பாவை நீங்கள் போய் நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லிடுவேன். அவர் ஓப்பன் பண்ணினால் அவங்க 2 பேரும் சண்டை போட்டு போகிறாங்க, நான் ஏங்க பயப்படணும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச துவங்கிற்று. நான் எதற்கு சொல்லுகின்றேன், தேவனோடு கூட இணையக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எதையும் சாதிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும்.
இந்த உலகத்திலே சாதிக்க முடியாத தன்மைகள் எதனால் வருகிறது? தேவனுக்கும் உனக்கும் இடையிலே பெரிய பிளப்பு, உன்னால் அவரை நெருங்க முடியாத ஒரு நிலை. ஆண்டவராகிய இயேசுவோடு கூட காணப்பட்ட சீஷர்களுடைய நிலைமையை பாருங்கள். இயேசுவோடு கூட பேச, இயேசுவோடு கூட பழக, இயேசுவோடு கூட அந்யோன்யமான ஐக்கியம் கொள்ளக்கூடிய மக்களாய் காணப்பட்டதினாலே அவர்கள் போன இடத்திலே எல்லா இடங்களிலும் அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை உருவாக்க அவர்களால் முடிந்தது. ஏனென்றால் இயேசுவின் சாயல் அவர்கள் மேல் விழ ஆரம்பித்ததினாலே அவர்கள் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஐக்கியத்தை பெரும்படிக்காகத்தான் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் ஆதி நாட்களிலே அநேகம் விதமான காரியங்களை தியாகம் செய்ய துவங்க ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் எழுதும்பொழுது அவர் சொல்லுகின்றார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையும் என்று நான் நினைவு கூற ஆரம்பித்தேன். காரணம், அவருடைய மரணத்துக்கொத்தான மரணத்தோடு கூட இணைக்கப்படும்படியாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் குப்பையாகவும் நஷ்டமாகவும் நினைவிலே வைத்தேன். எப்படி சொல்றாரு பாருங்க. தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் தூக்கி எறிய ஆரம்பித்தாராம். காரணம், அவரோடு கூட சேரும் அந்த ஒரு மகா பெரிய சிலாக்கியம். இந்த சிலாக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் சாத்தான் உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக தைரியமாய் நிற்கிறது எப்படி? உங்களையும் என்னையும் மோசம் போக்கக்கூடிய பொல்லாத அசுத்த ஆவியினுடைய சேனைகளை நீங்களும் நானும் கண்டு பயம் கொண்டு ஓடுகிறதுடைய காரணம் என்ன? தேவனோடு கூட நெருங்கின பரஸ்பரமான ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. அதுதான காரணம். இந்த கர்த்தர் உங்களோடும் கூட என்னோடும் கூட வருகிறது உண்டானால் இனி உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பயம் வருகிறது எப்படி? ஆண்டவர் அதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால், அவரோடு கூட நெருங்கி சேர வேண்டும் என்று சொன்னால், அவரோடு கூட பரஸ்பரமான உறவு உள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தின் வல்லமை உனக்கும் எனக்கும் அத்தியாவசியமான தேவை. இந்த விசுவாசத்தினால் தான் கர்த்தரோடு கூட நெருங்கி சேரக்கூடிய அந்த அந்யோன்யமான ஐக்கியத்தின் மகிமையை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தீர்க்கமும் திட்டமுமாய் சொல்ல துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தரோடு கூட இணையக்கூடிய அந்த ஒரு இணைப்பு, கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எதையும் சாதிக்க, எதையும் மேற்கொள்ள, எந்த காரியத்திலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தராகிய தேவன் திட்டமாய் நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறார். இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச வேண்டியது அவசியம். வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திராயுதங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் கேடகத்தை பிடித்துக் கொண்ட ஒரு மனிதனாய் நீங்கள் நிற்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். கேடகத்தை யாரு படிப்பார்? நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேடகத்தை வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா படிப்பாங்களா, அம்மா படிப்பாங்களா, வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த அம்மா படிப்பாங்களா? யார் படிப்பாங்க கேடகத்தை? யுத்தத்திலே காணப்படக்கூடிய மனிதனுக்குத்தான் இந்த கேடகம் உரிமை. இந்த விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அவனை யுத்த வீரனாய் அது உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பித்து விடுகிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது நம்ம நினைக்கிறது மாதிரி சாதாரணமான வகைப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை. சும்மா வந்தோம், எந்திரிச்சோம், காணிக்க போட்டோம், சபைக்கு போனோம், 4 பாடல் பாடணும், 4 அந்நிய பாஷை பேசணும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம், துதிச்சோம், வேத வசனங்கள். அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் யுத்த வீரனுக்குரிய அழைப்பு உள்ள ஒரு வாழ்க்கை. இத்தனை காலங்கள் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் எனக்கும் நிறைய ஆசீர்வாதங்களை தர துவங்க ஆரம்பித்தார். கேட்கிறதற்கு முன்பதாகவே நிறைய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் தர துவங்க ஆரம்பித்திருந்தார். அந்த காலங்களுக்கு பிறகு இப்பொழுது உன்னையும் என்னையும் கர்த்தராகிய தேவன் சில காரியங்களுக்கு எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். என்ன காரியத்திற்கு? என் படைகளிலே சேர்ந்து நீங்களும் நானும் யுத்த வீரர்களாய் எழும்ப வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த துவங்க ஆரம்பிக்கின்றார். அவருடைய படைகளுக்கு இந்த கடைசி காலங்களில் அநேகம் யுத்த வீரர்கள் தேவைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏனென்றால் சாத்தான் தன்னுடைய முழு வலிமைகளை
தன்னுடைய முழு படை வீரர்களை இந்த நாட்களில் மெய்யாகவே அழைத்து கொண்டு மனு குலத்திற்கு விரோதமான யுத்தங்களை மெய்யாகவே தீவிரமாய் இந்த காலங்களில் உருவாக்க துவங்கி கொண்டு வருகிறதை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அவனுடைய ஒவ்வொரு அசைவை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா இடங்களிலும் சாவினுடைய எண்ணிக்கை எத்தனை தூரம் சாத்தான் வெறி கொள்ள ஆரம்பிச்சா இத்தனை காரியங்களை மனு குலத்திற்கு விரோதமாய் பொல்லாத பிசாசு உருவாக்கவன் பாருங்க. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காலம், சாவு விழாதிருக்கக்கூடிய வீடே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை பயங்கரங்கள் தேச அரங்கில எல்லா இடங்களிலும் சாத்தான் எத்தனை வெறி கொண்டு பாருங்க. மனுக்குலத்திற்கு விரோதமாக இந்த மனுஷனை வைத்துக் கொண்டுதானே கர்த்தர் இத்தனை விதமான காரியங்களை எனக்கு விரோதமாய் உருவாக்கி கொண்டு வருகின்றார். இந்த மனுஷனை நான் தொடுகிறது உண்டானால் இனி இந்த மனுஷன் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் நிற்கிறது எப்படி? இந்த சாத்தான் மகாபெரிய மும்முரம் கொண்டவனாய் எல்லா மனுக்குலத்தையும் அழிக்கக்கூடிய வெறியோடு கூட வரக்கூடிய இந்த காலங்களிலே கர்த்தர் உனக்கும் எனக்கும் சொல்லுகின்றார், நீயும் நானும் சோம்பி கிடந்த காலங்கள் போதும் மகனே மகளே, நீயும் நானும் பலவீனப்பட்ட காலங்கள் போதும் மகனே மகளே. இன்றைக்கு முக்கியமான ஒரு தேவைக்குரிய அம்சம் என்ன? நீயும் நானும் எழும்பி யுத்த வீரனாய் கடந்து போக வேண்டியது அவசியம். சாத்தானுடைய எல்லா விதமான நிலைகளும் என்னுடைய நாசியிலே வந்து ஏறிற்று. நான் அவனுடைய காரியங்களை அழிக்கும்படிக்காக நான் மெய்யாகவே தீவிரப்பட துவங்க ஆரம்பித்து விட்டேன். எல்லா நிலைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்காக சாத்தானுடைய சகல ராஜ்யத்தின் கூறுகளை அழித்து ஒழிக்கும்படியான நினைவுகள் என்னுடைய வாழ்க்கையை எழும்ப துவங்க ஆரம்பித்து விட்டது. அதற்கு தேவை மனு குலத்தினுடைய கரங்கள் எனக்கு தேவை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய கைகள் எனக்கு தேவை. இந்த கைகளை பயன்படுத்தி பொல்லாத சாத்தானின் ஆயுதங்களை அதப்படுத்த நிர்மூலமாக்க நான் இதோ ஆவல் உள்ளவராய் காணப்பட ஆரம்பிக்கின்றேன். விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பழக்க வைக்கக்கூடிய கர்த்தர் நம்மை எதற்கு ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கின்றார்? உன் கையையும் என் கையையும் யுத்த வீரனுடைய கைகளுக்கு ஒத்த ஒரு கையாக பழக்குவித்து கடைசி காலங்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நிர்மூலமாக்கி கர்த்தரின் ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கக்கூடிய மகா பெரிய உன்னதமான பணியை உனக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தர் தருகிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே மகா பெரிய உன்னதமான பணியை வைத்திருக்கக்கூடிய கர்த்தர், மகா பெரிய உன்னதமான வேலைகளை வைத்திருக்கக்கூடிய கர்த்தர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, விசுவாசத்தை நான் ஏன் உனக்குள் உருவாக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறேன். இந்த விசுவாசத்தின் மூலமாக எதை நீ செய்ய வேண்டும் என்று நான் விருப்பப்படுகின்றேன். ஒரே ஒரு விருப்பம் தான் உண்டு. விசுவாசத்தின் வல்லமையுள்ள காரியத்தினாலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நீயும் நானும் யுத்த வீரனாய் புறப்பட வேண்டும். நீயும் நானும் யுத்த புருஷனாய் எழும்ப வேண்டும். இந்த கடைசி காலம் பலவீனம் உள்ளவர்களுடைய காலம் அல்ல. இந்த கடைசி காலம் எல்லா விதமான காரியங்களிலும் நசல் கொண்ட மக்களுடைய காலங்கள் அல்ல. இந்த காலங்கள் நோய் கொண்ட மனிதனுடைய காலங்கள் அல்ல. இது யுத்த வீரர்களுடைய காலம். இது வல்லமையின் காலம். ஆண்டவராகிய தேவனுக்கென்று பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டிய காலம். கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க வேண்டிய காலம். சாத்தானுடைய காரியங்கள் யாவற்றையும் முனை மழுங்க செய்ய வேண்டிய காலம் இது. ஆகவே விசுவாசத்திலே நீயும் நானும் வல்லமையாய் எழும்ப துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பெரிய காரியங்களை சாதிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இத்தனை காலங்கள் பரியந்தம் நாமாக இயங்கின இயக்கங்கள் போதும், நாமாக ஓடின ஓட்டங்கள் போதும், நாமாக செயல்படுத்தப்படக்கூடிய காலங்களின் நிலைகள் எல்லாம் போதும். கர்த்தருடைய கரங்களிலே உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுத்து பாருங்கள். இந்த கடைசி காலத்திற்கென்று தேவனாகிய கர்த்தர் உங்களை வணைகிறதை, உங்களை உருவாக்குகிறதை நிச்சயமாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கண்கூடாய் காண முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் தேவனுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயம் பெரிய காரியங்களை சாதிக்கும் மக்களிலே ஒருவனாய் ஒருத்தியாய் நீங்களும் நானும் காணப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. ஒரு மனிதனுடைய கரங்களை ஆண்டவராகிய தேவன் விசுவாசிக்கும் வல்லமை நிறைந்ததாக ஆண்டவராகிய கர்த்தரில் கட்டுவிக்கிறேன் என்கிற வார்த்தையின் ஊடாக பேசினீர் ஆண்டவரே. ஒரு மனுஷனுடைய விசுவாசம் எதையெல்லாம் சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றது? கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய அறிவினால் மிகுந்ததாக, வசனத்தின் பலத்தை அறியக்கூடிய அறிவினால் சாரமுள்ளதாக, உலகத்திலே இருந்து வரக்கூடிய சகல போராட்டங்களின் இலைகளை மேற்கொள்ளக்கூடிய வலிமை பெற்றதாக, கர்த்தரோடு கூட நெருங்கின இணைப்பை பெறக்கூடிய வலிமை உள்ளதாக, யுத்த வீரர்களாக
பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றக்கூடிய வல்லமை பெற்றதாக இந்த விசுவாசம் கடைசி நாட்களிலே எழும்பக்கூடிய எழுப்புதலை தரக்கூடியதாக உருவாக்கப்படுகிறது என்று நாங்கள் அறிந்து உணர ஆரம்பித்ததற்காக நாமத்தை நாங்கள் நன்றியோடு கூட சோத்திருக்கிறோம். கேட்ட இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் உறங்கி கிடக்கும் ஒவ்வொரு விசுவாசத்தின் வல்லமைகளை கர்த்தருடைய ஆவியானவரை நீர் அவர்கள் வாழ்க்கையை தட்டி எழுப்புவீராக. இன்று முதல் அவர்கள் உயிரோடு கூட எழும்பி கர்த்தருடைய நாமத்தினாலே யுத்த வீரர்களாய் பிரகாசிக்க கிருபைகளை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத சாத்தானின் ஆதிக்கமான காரியங்களை அழித்து ஒழிக்க ஒரு கூட்டம் சேனைகளை கர்த்தர் நீர் உருவாக்கி தருவீராக. இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவரின் வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த வேளையில் பரிபூர்ணமாய் இறங்கி நிரப்புகிறது மட்டுமல்லாமல் யுத்தத்திற்குரிய அந்த மகா பெரிய வல்லமையான எழுப்புதல் அவர்கள் வாழ்க்கையிலே பற்றி பிடிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய ஊழியனாகி நான் ஜெபிக்கிறேன். விசுவாசத்திலே முடங்கி போன ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நிலைகளையும் இயேசுவின் நாமத்தினால் தட்டி எழுப்புகிறேன். கர்த்தருடைய மகிமை அவர்கள் வாழ்க்கையினுடைய எல்லைகளை மெய்யாகவே சுடர்களைப் போல பிரகாசிக்க செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத சாத்தானின் வலிமைகளை ஓட திரத்தி கர்த்தருடைய நாமத்தினாலே துரத்தி ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள ராஜ்யத்தை உலகத்திலே ஸ்தாபிக்கும் மக்களாய் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே தேவனுடைய கரங்களிலே உங்கள் கைகளை ஒப்புக் கொடுத்து பாருங்கள். விசுவாசத்திலே கர்த்தராகிய தேவன் உங்களை பழக்குவித்து இந்த கடைசி கால யுத்த சேனைகளிலே ஒருவனாக கர்த்தராகிய தேவன் உங்களை நிறுத்துவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. நீங்களும் நானும் பலவீனப்படும்படிக்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, சாதிக்கவே நாம் பிறந்திருக்கிறோம் என்கிறதை கர்த்தராகிய தேவன் இந்த விசுவாசத்தின் வல்லமையினால் உங்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறதை கண்கூடாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.